வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாரா. இன்றைக்கி நம்ம எந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்திய ரயில்வே நிறுவனத்தில் உள்ள உதவியாளர் வேலையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் டிகிரி முடித்தவங்க எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தராங்க. அதில் 23 காலியிடங்கள் இருக்குது. சேலரி எவ்வளோ தராங்க அப்படின்னா 21,000லேருந்து 74,000 வரை தராங்க. இதை விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 1/5/2026 மே மாதம். அது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கறோன்னா, இது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்பு. துறை பார்த்தோன்னா இந்திய ரயில்வே நிதிக்கழகம் லிமிடெட், IRFC கம்பெனி. காலி பணியிடங்கள் பார்த்தோன்னா 23. அங்கே என்ன மாதிரியான வேலை தராங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் உதவியாளர் மற்றும் உதவியாளர் மேலாளர், உதவி மேலாளர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக. கடைசி தேதி பார்த்தோம்னா 1/5/2026. பணியிடம் இந்தியா முழுக்க தராங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வெப்சைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா irfc.gov.in. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் உதவியாளராக 16 பணியிடங்களும், உதவி மேலாளராக 7 பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தோன்னா, உதவியாளருக்கு பிகாம் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை தராங்க. பிகாமில் 60% மார்க் இருக்கணும், ப்ளஸ் CA CMA இந்த மாதிரி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் பார்த்தோன்னா, பிகாம் 60% மார்க் எடுத்துருக்கணும், CA CMA அல்லது MBA PGDM ஃபினான்ஸ் பற்றி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்தோன்னா 18லேருந்து 30 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். அதில் வயது வரம்பு எப்படி தளர்வு காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, SC STக்கு 5 ஆண்டுகளும், OBCக்கு 3 ஆண்டுகளும், PWPD அவங்களுக்கு 10 ஆண்டுகள், அப்புறம் OBCலேயே PWPDன்னு இருக்கவங்களுக்கு 13 ஆண்டுகளும், அடுத்து SC STயில் PWPDயில் 15 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரயில்வே துறைக்கான சம்பள விவரம் பார்க்குறோம். அசிஸ்டன்ட் உதவியாளருக்கு 21,000லேருந்து 74,000 கொடுக்குறாங்க. இதே உதவி மேலாளருக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்குமே நல்ல சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே எப்படி உங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, கணினி வழி தேர்வு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தோன்னா SC ST இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கட்டணம் கிடையாது. மற்ற பிரிவினர் எல்லாருக்குமே 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து முக்கிய தேதி பார்த்தோன்னா, விண்ணப்பிக்க ஆரம்பித்த தேதி 4/4/2026 ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தோன்னா 1/5/2026 11:45 வரை நைட்டு வரைக்கும் இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வேலையை நீங்களே இதில் பண்ணிக்கலாம். தேர்வு நடைபெறும் மாதம் ஜூன் 2026. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது நான் சொன்னல IRFC அந்த லிங்க்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயிலாக டைப் செஞ்சுட்டு உங்களோட டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெடி ஆயிரும். இதுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த லிங்க்கு இருக்குல்ல, வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். மறக்காமல் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ போடணும், இல்லை எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ தெளிவாக போடணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.